Hey guys, வணக்கம் and welcome to our YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஆயில் மசாஜ் எப்படி ப்ராப்பரா பண்றதுங்கற பத்தி பாப்போம். ஹேர் growthக்கும் ஹேர் ஃபால் கம்மி பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டெப் ஆயில் மசாஜ். சோ இந்த ஆயில் மசாஜை கண்டிப்பா ஹேர் கேர் ரொட்டீன்ல 100% சேர்க்கணும். and இந்த ஆயில் மசாஜ் எப்படிலாம் நம்ம ஹேர் growthக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். blood circulation. சோ நம்ம பாடியில மிச்ச மீதி ஆர்கன்ஸ்க்கு போயிட்டு பேலன்ஸ் இருக்கிற blood தான் நம்ம ஹேர் அண்ட் ஸ்கேல்ப்க்கு போகுது. சோ அந்த blood circulation நம்ம ட்ரிகர் பண்றது மூலமா கண்டிப்பா ஹேர் growthல பெரிய சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் செகண்ட் விஷயம் வந்துட்டு ஆயில் மசாஜ் பண்ணிட்டு நீங்க தூங்குனீங்கன்னா வேற லெவல்ல தூக்கம் வரும், பீஸ்ஃபுல்லா தூங்குவீங்க. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நமக்கு தூக்கங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ ஆயில் மசாஜ் பண்ணிட்டு நீங்க தூங்குனீங்கன்னா வேற லெவல்ல தூக்கம் வரும். அண்ட் தேர்ட் விஷயம் வந்துட்டு ட்ரையா இருக்க ஸ்கேல்பை நமக்கு வந்து மாய்ஸ்சரைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த ஆயில் மசாஜ். அண்ட் டேண்ட்ரஃபை கண்டிப்பா வந்துட்டு படிப்படியா கம்மி பண்ணும் அப்படிங்கிறத சொல்லலாம். முக்கியமான ஒரு விஷயம் இது ஆயில் மசாஜுங்கிறது. அண்ட் ஃபோர்த் விஷயம் வந்துட்டு ஹேர் ஃபாலை கம்மி பண்ணும். எப்படி ஹேர் ஃபாலை கம்மி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளட் சர்க்குலேஷன் நம்ம ஸ்கேல்புக்கு கொடுக்கறது மூலமாகவும் ப்ளஸ் நம்ம வந்துட்டு ஆயில் மசாஜ் பண்ணுறது மூலமாக நம்ம ரூட்டில் இருக்கிற ஹேர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஸோ ரூட்டில் இருக்கிற ஹேர் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுனாவே ஹேர் ஃபால் கண்டிப்பாக கம்மியாயிரும் அண்ட் ஹேர் திக் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ இது எல்லாத்துக்குமே அடிப்படையான விஷயம் ஹேர் ரூட் தான். ஸோ அந்த ரூட்டை வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இந்த ஆயில் மசாஜ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஆயில் மசாஜை எப்படி பண்ணுறது ப்ராப்பராக அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. ஸோ இந்த ஆயில் மசாஜுக்கு நான் ஆல்ரெடி எண்ணெய் எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேங்கிறத சொல்லிடுறேன். நான் நல்லெண்ணெய் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன், கோகோனட் ஆயில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன், விளக்கெண்ணெய் அதாவது கேஸ்டர் ஆயில் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன், ஆலிவ் ஆயில் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன் அண்ட் ஆல்மண்ட் ஆயில் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன். நான் வந்துட்டு ஒரு 5 எண்ணெய் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எது இருக்கோ இல்லையோ நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் எடுக்கணும் இதுதான் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கம்பல்ஷன் கிடையாது. உங்ககிட்ட எந்த ஆயில் அவைலபிளாக இருக்கோ எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், கேஸ்டர் ஆயிலும் நல்லெண்ணையும் ரொம்ப கோல்டு. ஸோ உங்களுக்கு அது செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து கம்மியாக செட் ஆகும்னா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஆயில் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக வந்துட்டு அப்ளை பண்ண போகிறது இல்லை. நம்ம இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்துட்டு இதை சூடு பண்ண போகிறோம். அண்ட் நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வைட்டமின் இ கேப்சூல் எடுத்து வச்சுருக்கேன். டபுள் பாயிலிங் பண்ணும்போது வைட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணக்கூடாது. சூடு பண்ணி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வைட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எப்போ நீங்கள் வந்துட்டு ஆயிலில் வைட்டமின் இ கேப்சூல் அப்ளை பண்ணாலும் சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணாதீங்க, சூடு பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் டபுள் பாயிலிங் மெத்தட் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். எங்கள் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு சுடு தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் நான் இந்த எண்ணெயை வச்சு மேலே வச்சு சூடு பண்ண போகிறேன். ஒரு 3 to 5 minutes சூடு பண்ணிங்கன்னா போதும். டபுள் பாயிலிங் மெத்தடுங்கிறது இதுதான். நம்ம டேரெக்டாக கேஸில் எண்ணெயை வச்சு சூடு பண்ணக்கூடாது. ஸோ இப்படி நீங்கள் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் வந்துட்டு நம்ம கொஞ்சம் சூடாகிற அளவுக்கு நம்ம தலைக்கு வந்துட்டு வச்சா பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக சுடு தண்ணியை கேஸில் வச்சு அப்படியே டேரெக்டாக நீங்கள் சூடு பண்ணிங்கனாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு இங்கே கேஸ் காமிக்க முடியல அப்படிங்கிறதுனால நான் சுடு தண்ணி எடுத்துகிட்டு வந்து நான் இப்போ இப்படி காமிக்கிறேன். ஸோ நான் அதை சூடு பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, எனக்கு ஆயில் வந்து நல்லா சூடாயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்துட்டு வைட்டமின் இ கேப்சூல் ஒன்று ஆட் பண்ணுறேன். சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு விட்டமின் இ வந்துட்டு ஆட் பண்ணாதீங்க. சூடு பண்ணி எடுத்தது உடனே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ண வேண்டாம். ஸோ நல்லா வந்து ஆயில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் ஸ்கேல்பில் பட்டா உங்களுக்கு ஓகேவாக இருக்கிற அளவுக்கு சூடாக இருந்தால் போதும். ஸோ நான் ஒரு காட்டன் பால் எடுத்திருக்கேன். இந்த காட்டன் வந்துட்டு நீங்கள் வச்சு டிப் பண்ணி தலையில் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. நான் எப்படி அப்ளை பண்ணுறேன், எப்படி மசாஜ் பண்ணுறதுங்கிறத நான் காமிச்சிடுறேன். ஸோ ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் இருக்கிற ஸ்டிக்கை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இதை எப்படி அப்ளை பண்ண போகிறோன்னா, லேயராக எடுத்து காட்டன் பால் டிப் பண்ணிவிட்டு இப்படி ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம். இது லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லைட்டாக சூடாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நான் பேலன்ஸ் இருக்க ஆயிலை ஹேரில் அப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த ஆயில் மசாஜில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆயில் மசாஜ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சமாச்சு உங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் இருக்கும். இந்த ஹேர் ஃபால் ஏன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கேல்ஃபை வந்துட்டு ட்ரிகர் பண்ணும்போது, ஐ மீன் பிளட் சர்க்குலேஷனை ட்ரிகர் பண்ணும்போது ஸ்கேல்ஃபில் இருக்க டேமேஜான ஹேரும் அன்ஹெல்த்தி ஹேரும் கண்டிப்பாக வந்துட்டு உடஞ்சி வெளியில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப நேச்சுரல். ஸோ பயப்பட வேண்டாம். வீக்லி ஒன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ வீக்லி ஒன்ஸ் விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள்.
பண்ணுங்கள். இப்போ மசாஜ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெயில் யூஸ் பண்ணாதீங்க, எப்போவுமே மசாஜ் பண்ணும்போது ஃபிங்கர் டிப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரைட் சைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். காது கிட்டேருந்து நடு மண்டை மேலே வரைக்கும் கொண்டு போயிட்டு ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் கொடுங்க. ப்ரெஷருங்கிறது ஒன்றும் இல்லை, அப்படியே விரல்களை வச்சு அழுத்துறது மண்டையில், அவ்வளோதான். ஸோ நான் ரைட் சைடு ஃபுல்லாக அந்த மாதிரி லைனாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். கீழேருந்து நடு சென்டரில் வந்து கையை கொண்டு போயிட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஷர். அதே மாதிரி கீழேருந்து சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிகிட்டே கொண்டு போய் நடு சென்டரில் ஒரு ப்ரெஷர். இதே மாதிரி நான் லெஃப்ட் சைட் பண்ணுறேன். கீழே காது கிட்டேருந்து நடு மண்டை நடுவில் இருக்குல்ல, ஸோ அங்கே கொண்டு போயிட்டு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறேன். ப்ரெஷர் கொடுக்குறதுங்கிறது ஆயில் மசாஜில் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரெஷர் கொடுக்க மறக்காதீங்க. ஸோ கீழேருந்து ஃப்ரண்ட்லேருந்து பேக் எண்டு ஸ்கேல்ப் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு 2 கை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பண்ணதையே வந்துட்டு 2 கை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் உங்களோட விரல்களோட நுனியில் வந்துட்டு பண்ணணும் மசாஜ். எப்போவுமே விரல் ஃபுல்லாக பண்ண முடியாது, விரல் நுனிகளில் தான் வந்துட்டு நீங்கள் பண்ணணும் இதை. ஸோ நான் கீழேருந்து மேலே வரைக்கும் கொண்டு போயிட்டு 2 விரலும் ஜாயின் ஆகிற இடத்துல, அதாவது 2 கைகளும் ஜாயின் ஆகிற இடத்துல நான் ப்ரெஷர் கொடுக்குறேன். ஏன்னா 2 கையும் தாண்டி நீங்கள் வந்துட்டு பண்ண முடியாது இல்லையா. ஸோ 2 கையும் ஜாயின் ஆகிற இடத்துல அந்த ப்ரெஷர் கொடுக்குறேன். ப்ரெஷர் நீங்கள் ஒரு 2 செகண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னாவே போதும், பட் ப்ரெஷர் கொடுக்க மறக்காதீங்க. தேர்ட் ஸ்டெப் நான் ரிப்பீட் பண்ணுறேன். நான் இப்போ என்ன பண்ணணும் அதே வந்துட்டு நான் தேர்ட் ஸ்டெப் ரிப்பீட் பண்ணுறேன். நீங்கள் 2 கை யூஸ் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் நல்ல ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் நான் இந்த ஸ்டெப்பை வந்து ரிப்பீட் பண்ணுறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து பேக் எண்டு வரைக்கும் ஸ்கேல்ப் முடிகிற வரைக்கும் அந்த ஸ்டெப் வந்துட்டு பண்ணணும். ஸோ முடிஞ்சிருச்சு. ஃபோர்த்து வந்துட்டு உங்களோட பேக் நம்ம வந்துட்டு சைடில் பண்ணோம் இல்லையா, அதே வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணணும். ஒரு கை ஃப்ரண்ட்லேயும் ஒரு கை பேக்லேயும் சேம் அதே மாதிரி கைகள் ரெண்டும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு ப்ரெஷர். ஸோ நம்ம எப்படி ஸ்கேல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணமோ அதே மாதிரி இங்கேயுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக்னு சொல்லி சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நான் லெஃப்ட் பண்ணிகிட்ருக்கேன். லெஃப்ட் பண்ணி முடித்த உடனே நம்ம ரைட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் கை வச்சுட்டு சர்க்குலர் மோஷனில் மசாஜ் கொடுத்து சென்டரில் கொண்டு போய் ஒரு ப்ரெஷர். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களோட 2 விரல் இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட் நேராக ஒரு கோடு மாதிரி கொண்டு போயிட்டு நடு உச்சியில் ஒரு ப்ரெஷர். இது நீங்கள் வந்து சர்க்குலர் மோஷன்லலாம் எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நேராக ஒரு கோடு அழுத்தி கொண்டு போங்க. கோடை ரொம்ப அழுத்த வேண்டாம், லைட்டாக அழுத்தி கொண்டு போயிட்டு நடு உச்சியில் சென்டரில் ஒரு ப்ரெஷர். ஸோ இதே மாதிரி ஸ்கேல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் எந்த ஸ்டெப்புன்னு இல்லை, எந்த ஸ்டெப் நீங்கள் பண்ணும்போதும் ஸ்கேல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஸ்கேல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் பேக்லேயும் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ பேக்கில் நான் வந்துட்டு பண்ணுறேன். அதே மாதிரி தான் கீழேருந்து மேலே நடு மண்டை உச்சிக்கு கொண்டு போயிட்டு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறேன். கீழேருந்து மேலே. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம உங்களோட கை விரலை யூஸ் பண்ணி எவ்வளோ முடி உங்களுக்கு வந்து மாட்டுதோ அவ்வளோ முடியை பிடிச்சி ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இந்த புஷ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஃபீல் கிடைக்கும். ஒன்றுமே இல்லை, உங்கள் கையில் எவ்வளோ முடி மாட்டுதோ அதை ஜஸ்ட் ஒரு ரோல் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக ஒரு புஷ். ரொம்ப புஷ் பண்ணக்கூடாது, லைட்டாக. நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து முடி உங்களுக்கு கையில் மாட்டுதோ அந்தந்த இடத்துலலாம் ஜஸ்ட் ஒரு ரோல் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக ஒரு புஷ். இந்த மாதிரி ஸ்கேல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்கள் எந்த ஸ்டெப் பண்ணாலும் ஸ்கேல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நான் எந்தெந்த இடத்துலலாம் முடி எனக்கு கையில் மாட்டுதோ அந்தந்த இடத்துலலாம் வந்துட்டு நான் ரோல் பண்ணி ஜஸ்ட் ஒரு புஷ் மட்டும் பண்ணுறேன். ஒரு 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா போதும் அந்த புஷ்ஷை. ஸோ நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேப்பிங் பண்ணுறேன். ஜஸ்ட் உங்களோட கை விரலை வச்சுட்டு டேப் பண்ணணும், அவ்வளோதான். உங்களோட ஸ்கேல் ஃபுல்லாக டேப் பண்ணிங்கன்னா ஓகே. ஸோ டேப் பண்ணி முடித்ததும் ஒரு 15 செகண்ட்ஸ் டேப் பண்ணுங்கள். 15 செகண்ட்ஸ் கழிஞ்சதும் நீங்கள் திரும்ப ஒரு ரோல், அந்த ஒரு மசாஜ், நார்மல் மசாஜ் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஜஸ்ட் கொஞ்சமாக லைட்டாக கையை ஒரு தேய்ச்சி உங்களோட கையை வந்துட்டு
எவ்வளோ முடி உங்களால் பிடிக்க முடியுதோ அந்த முடியை பிடிச்சி ஒரு ப்ரெஷர் கொடுங்க. இங்கே நான் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் முடியை பிடிச்சி ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி, ஒரு புடி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு புடி பிடிச்சி விடுங்க. அதே மாதிரி தான், ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது, லைட்டாக. ஆனால் இது பண்ணும்போது உங்களுக்கு நிஜமாகவே நல்லா ஃபீல் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்டெப் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு முடி வந்துட்டு ரொம்ப மண்டை ரொம்ப ஃப்ரீயான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு நிஜமாகவே. ஸோ இதே மாதிரி நான் ஸ்கேல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேன். எனக்கு எந்த நெட்டில் முடி மாட்டோம் அந்த நெட்டில் கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு உங்கள் புருவத்துக்கு நடுவில் இருக்கல நெட்ரிக் கண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரெஷர் பாயிண்ட்டில் ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் கிளாக் வைஸ் ஒரு 5 டைம்ஸ் வந்துட்டு நான் மசாஜ் கொடுக்குறேன். ரொம்ப அழுத்தம் பண்ணக்கூடாது, லைட்டாக. அடுத்தது 2 புருவங்களுக்கும் நடுவில் ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் கிளாக் வைஸ் ஒரு 5 டைம்ஸ் வந்துட்டு நான் ஒரு மசாஜ் கொடுக்குறேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் உள்ளங்கைகளை 2ம் நெத்திக்கிட்டேருந்து ஆரம்பித்து அந்த எண்டு முடிகிற இடத்துல ப்ரெஷர் அந்த தான் ப்ரெஷர் பாயிண்ட். ஸோ அந்த இடத்துல ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் கிளாக் வைஸ் நீங்கள் ஒரு 5 டைம்ஸ் வந்துட்டு சுற்றணும். அவ்வளோதான். ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் நார்மலாக ஒரு மசாஜ். ஸோ இப்போ நான் பண்ணது எல்லாமே வந்துட்டு ஒரு செட்டு. ஓகேவா? இந்த செட்டை வந்துட்டு நீங்கள் 3 டைம்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஒரு வாட்டி மட்டும் பண்ணால் வந்து பத்தாது. கண்டிப்பாக ஒரு வாட்டி மட்டும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டிவ் இருக்காது. இதே மாதிரி இன்னும் ஒரு 2 வாட்டி பண்ணணும். டோட்டலாக 3 டைம்ஸ் பண்ணணும். 3 செட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணிடுங்க. 1/2 அன் ஹவர் இல்லை, ஒரு 1 ஹவர் கழித்து வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். நான் வந்துட்டு இதை நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வாஷ் பண்ணேன். உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னா 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸ் கழித்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.